சமீபத்தில் ஒரு ரிட்டையர் ஆனவரை சந்தித்தேன். அவர் ரிட்டையர் ஆகி ஒரு 6 மாதம் ஆகுது. அவரோட பேசும்போது அப்படியே ரொம்ப வாழ்க்கையை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார். என்ன ஏதோ லைஃப் போயிடுச்சு, எதுவுமே எனக்கு சரியாக நடக்கலை, அந்தந்த வயசில் என்ன நடக்கணுமோ எதுவுமே நடக்கலை, இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய லைஃபே ஒரு ஃபெயிலியர் தான், என்னோடய லைஃப்பை யாருமே பார்க்கவே கூடாது, இப்படி ரொம்ப அவர் பேசுறது தன் மீதே ஒரு இறக்கப்பட்டு நான் ரொம்ப பாவங்கிற மாதிரி பேசிகிட்டே இருந்தார். இப்போ நான் யோசனை பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு சிந்தனையோட ஒரு மனிதர் இருக்கும் பொழுது, இப்போ இவருக்கு இன்னும் அவர் ரிட்டையர் ஆகிட்டதுனால வேலையும் இப்போ இல்லைங்கும்போது இன்னும் மனம் இன்னும் ரொம்பவே வீக் ஆகிடுச்சு. சாதாரணமாக கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. இளைஞர்கள் கூட நான் ரொம்ப பாவம், எனக்கு எதுவுமே நடக்கலை, இப்படி பேசும்போது அந்த தன்னிறக்கம் அப்படிங்கிறது செல்ஃப் பிட்டின்னு சொல்லுவோம். இது எதுக்குமே உதவாது. அதுதான் உண்மை. ஒரு பழமொழி, சைனீஸ் பழமொழி சொல்லுவாங்க, செல்ஃப் பிட்டி இஸ் லைக் குவிக் சாண்ட் அப்படின்னு. அதாவது தன்னிறக்கம் என்பது புதை மணல் மாதிரி. அதில் போய் நின்னோன்னா நம்ம உள்ளே போயிட்டே இருப்போம், மேலே வரவே முடியாது. அதனால் தன்னிறக்கத்தை அப்படியே தூக்கி வெளியில் போட்டுருங்க. எதுவாக இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும், எந்த நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நான் அதை எதிர்கொள்வேன் அப்படிங்கிற மன தைரியத்தை வளர்த்துக்குங்க. தன்னிறக்கம் வேண்டாம், நம்ம அதை விட தன்னம்பிக்கையோடு வாழ்வோம்.